ஹலோ எவ்ரிவன். எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண கிளாத் டயப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியே ஓவர் திங்க் பண்ணுற, ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்க நியூ மாம்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. பாப்பா 2 மந்த் இருக்கும்போது நானுமே நார்மல் டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்ச நேரம் போட்டிருந்தாலே பிங்க் கலராக மாறிடுது. ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ரேஷஸ் மாதிரி ஸ்கின் இரிட்டேட் ஆகுதோன்னு ஒரு ஃபீல். அதனால தான் நானுமே இந்த டயப்பர் சூஸ் பண்ணேன். மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. பட் எல்லாமே காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. சூப்பர் பாட்டம்ஸில் தான் வாங்கலான்னு ஒரு ஐடியா இனிஷியலாக. பட் அதில் வெல்க்ரோ டைப்பில் இருந்துச்சு, ஆரெல்ஸ் பட்டன் மாதிரி இருந்துச்சு. வெல்க்ரோ 2, 3 டைம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலே அதில் டஸ்ட்டு, த்ரெட் எல்லாமே போய் ஒட்டிக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. அதேமாதிரி பட்டன்ஸுமே சீக்கிரமே அது ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது. நமக்கு கொஞ்சம் டியூரபிளாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். மீஷோவில் தான் போட்டிருந்தேன். 3 பீசஸ் 300 பிலோ தான், லைக் 269 ருபீஸ். குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. உள்ளே காட்டனில் ஒரு ஃபுல் லைனிங் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹிப் கிட்ட இருக்க எலாஸ்டிக்குமே நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக, ரொம்ப டைட்டாலாம் இல்லை. ஆக்சுவலி என்னோடய நார்மல் டைப்பர்ஸ் நான் ஏன் யூஸ் கட் பண்ணேன்னா, அது ரொம்பவே ஹிப்பை சுற்றியுமே அந்த எலாஸ்டிக்கோட அச்சு அப்படியே விழுந்திருக்கும் பேபிக்கு. ஸோ அதனால தான் நான் அது யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது 1 ஆர் 2 டைம்ஸ் யூரின் ஹோல் பண்ணுது. ஸோ லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் அவ்வளோவா கிடையாது. பட் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணும்போது இட் டேக் சம் டைம், லைக் கொஞ்சம் நேரம் ஆகுது காயறதுக்கு. நான் கொடைக்கானல் போயிட்டேன்னா அது காய வைக்கிறது தான் எப்படின்னு தெரில. ஸோ செப்பரேட்டாக அது ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சீக்கிரமே காஞ்சிடுது. பேபிஸ்க்குமே நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அப்படிலாம் கிடையாது. பேபி நல்லாவே காலெல்லாம் மூவ் பண்ண முடியுது. நான் 6 to 9 மந்த்ஸ்க்கான டைப்பர் வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. பட் பாப்பா சீக்கிரம் வளர்ந்துட்டா பத்தாது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் சைஸ் பிக்கராகவே போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் யூஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி டெட்டால்லாம் போட்டு வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு.